ரமேஷ் ஒரு சண்டே காய்கறி வாங்குறதுக்கு மார்க்கெட்டுக்கு போறாருங்க. அன்னைக்கு 1 கிலோ தக்காளியோட விலை 15 ரூபாய், 1 கிலோ வெங்காயத்தோட விலை 20 ரூபாய், ஒரு கட்டு கீரையோட விலை 15 ரூபாய். அதாவது மொத்தம் 50 ரூபாய் கொடுத்து பொருட்களை வாங்கிட்டு கிளம்புறாருங்க. நெக்ஸ்ட் சண்டே மார்க்கெட்டுக்கு வந்து அதே பொருட்களை தான் ரமேஷ் வாங்குறாருங்க. இப்போ 1 கிலோ தக்காளியோட விலை 18 ரூபாய், 1 கிலோ வெங்காயத்தோட விலை 25 ரூபாய், அப்புறம் ஒரு கட்டு கீரையோட விலை 17 ரூபாய் இருக்குதுங்க. ரமேஷ் இப்போ 60 ரூபாய் கொடுத்து இந்த பொருட்களை வாங்குறாருங்க. இப்போ ரமேஷ் விலையில கொஞ்சம் மாறுதல் இருக்கிறத கவனிக்கிறாருங்க. ஆனா 10 ரூபாய் தானே அதிகம் ஆயிருக்குது, இதை மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிறாருங்க. ஹாய், வெல்கம் டு ப்ரொஃபஷனல் கேரியர்ஸ். நான் டாக்டர் ஷம்மி. இன்னைக்கு வீடியோல டைப்ஸ் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றத பார்க்க போறோம். மீனிங் ஆஃப் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அப்படின்றதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இதோட லிங்க் நான் பின் கமெண்ட்லயும் நான் கொடுக்குறேன், தாராளமா போய் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். இன்ஃப்ளேஷனை 5 வகையா நம்ம பிரிக்கலாம். ஃபர்ஸ்ட் பேஸ்ட் ஆன் ஸ்பீட், செகண்ட் பேஸ்ட் ஆன் காஸ்ட், தேர்ட் பேஸ்ட் ஆன் கவரேஜ், ஃபோர்த் பேஸ்ட் ஆன் கவர்மெண்ட் ரியாக்ஷன்ஸ், ஃபிஃப்த் அதர் ஸ்பெஷல் டைப்ஸ். இப்ப நம்ம பேஸ்ட் ஆன் ஸ்பீட்ல இன்ஃப்ளேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம். இப்ப இந்த ஸ்டோரியில நம்ம பார்த்தது மாதிரி அத்தியாவசியமா நம்ம வாங்குற ஒரு பொருளோட விலை அதிகமா இருக்குது, ஆனா நம்மளால மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டு அந்த பொருள் நம்ம எந்த கம்ப்ளைண்ட்டுமே பண்ணாம நம்ம அந்த பொருளை வாங்கி கன்சியூம் பண்றோம் இல்லையா, இதுக்கு பேரு கிரீப்பிங் இன்ஃப்ளேஷன் ஆர் மைல்ட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ மோஸ்ட் ஆஃப் த டெவலப்டு கண்ட்ரிஸ் பாத்தீங்கன்னா ஆனுவலி 3% இன்ஃப்ளேஷன் ரைஸ் ஆகுறத நார்மல் அப்படின்னு சொல்லுவாங்க. இத எக்கனாமிஸ்ட் என்ன சொல்லுவாங்கன்னா, இன்ஃப்ளேஷன் இந்த மாதிரி ரைஸ் ஆனாதான் மக்கள் என்ன பண்ண மாட்டாங்கன்னா பணத்தை பதுக்கி வைக்க மாட்டாங்க, அதுக்கு பதிலா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அப்போதான் எக்கானமி க்ரோ ஆகும். அதனால ஆனுவலா 3% இன்ஃப்ளேஷன் அதிகம் ஆகுது அப்படின்றது எக்கானமிக்கு ஒரு நல்ல விஷயம் தாங்க. ஒரு மாசத்துக்கு அப்புறம் பிரைஸ் இன்னும் அதிகமாகுதுங்க. இப்போ 1 கிலோ தக்காளியோட விலை 30 ரூபாய், 1 கிலோ வெங்காயத்தோட விலை 40 ரூபாய், ஒரு கட்டு கீரையோட விலை 25 ரூபாய். இப்ப ரமேஷுக்கு கொஞ்சம் கஷ்டமா தாங்க இருக்குது. ஏன்னா ஒரு மாசத்துக்கு முன்னாடி 50 ரூபாய் கொடுத்து வாங்கின அதே பொருட்களை 95 ரூபாய் கொடுத்து தாங்க வாங்க முடியும். அதனால ரமேஷ் 1/2 கிலோ வெங்காயம், 1/2 கிலோ தக்காளி, 1/2 கட்டு கீரையை வாங்கிட்டு கிளம்புறாருங்க. இதத்தான் வாக்கிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த வாக்கிங் இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரையில விலை ஆனுவலா 3% இருந்து 10% வரை இன்க்ரீஸ் ஆகுறதுக்குள்ள வாய்ப்பு இருக்குதுங்க. இப்ப வாக்கிங் இன்ஃப்ளேஷனை பொறுத்த வரையில இது மிடில் கிளாஸ் பீப்புளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். இதனால மிடில் கிளாஸ் பீப்புள் சேவிங்ஸை கொஞ்சம் குறைச்சுக்குவாங்க, மேலும் அத்தியாவசியம் இல்லாத பொருட்களை கொஞ்சம் வாங்குறத குறைச்சுக்குவாங்க. நம்ம ரமேஷ மாதிரி அந்த வருஷம் மழை சரியா இல்லாததுனால அறுவடை கொஞ்சம் மோசமா இருந்ததுங்க. அதனால தக்காளியோட விலை 1 கிலோ 60 ரூபாய், வெங்காயத்தோட விலை 1 கிலோ 80 ரூபாய், ஒரு கட்டு கீரையோட விலை 40 ரூபாய் ஆகும் மாறுதுங்க. இப்ப ரமேஷுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சுங்க. ஏன்னா 50 ரூபாய் கொடுத்து வாங்கின அதே பொருட்களை இப்ப 180 ரூபாய் கொடுத்தாதான் வாங்க முடியும் அப்படிங்கிற சிச்சுவேஷன்ல இப்ப ரமேஷ் இருக்காருங்க. இதுதாங்க கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றாங்க. கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா பிரைஸ் டபுள் ஆகவோ ட்ரிபிள் ஆகவோ இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதாவது 10% இருந்து 100% வரைக்கும் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்குள்ளாடி வாய்ப்புகள் இருக்குது. இதனால சேவிங்ஸோட மதிப்பு ரொம்ப குறைய ஆரம்பிச்சிருங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ரொம்ப ரிஸ்கியா இருக்கும். அதனால பிசினஸ் பீப்புள் எதிர்கால திட்டங்களை அமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. சாதாரண மக்கள் அவங்க டெய்லி பட்ஜெட்டை போடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எந்தெந்த கண்ட்ரீஸ்ல கேலப்பிங் இன்ஃப்ளேஷன் இருக்குதோ அந்தந்த கண்ட்ரீஸ்ல எப்பவுமே ரொம்ப அன்ட்ரஸ்டாவே இருக்கும். அதனால கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ப்ரெஷர் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா விலைவாசியை குறைங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து போராடவே ஆரம்பிச்சிருவாங்க. இப்பதாங்க ரமேஷுக்கு ரியல் ஷாக்கே வருது. அதாவது ஒரு வாரத்துக்குள்ள 1 கிலோ தக்காளியோட விலை 80 ரூபாவா இருந்தது 100 ரூபாவா உயர்ந்திருக்குங்க. அடுத்த வாரம் 150 ரூபாவா உயரும் அப்படின்னு ஒரு கணிப்பு சொல்றாங்க. அதுக்கு அடுத்த வாரம் 200 ரூபாவா கூட உயரலாம் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அப்போ ரமேஷ் மனுஷுக்குள்ளாடி நினைச்சுக்கிறாரு, இன்னும் 2 வாரத்துல 1 கிலோ தக்காளியோட விலை 500 ரூபாய் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ரொம்ப வருத்தத்தோட பொருட்களை வாங்கிட்டு கிளம்புறாருங்க. இததாங்க ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ரொம்ப எக்ஸ்ட்ரீம் டேஞ்சர் சிச்சுவேஷன். ஏன்னா இந்த இடத்துல பிரைஸ் 1000% இன்க்ரீஸ் ஆகுறது கூட வாய்ப்புகள் இருக்குது. இப்ப இந்த இடத்துல பிரைஸ் ரொம்ப அன்கன்ட்ரோலபிளா இன்க்ரீஸ் ஆகுறதுனால மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பொருட்களை வாங்குறதுக்காக மார்க்கெட்டுக்கு ரஷ் பண்ணி போயிருவாங்க. ஏன்னா ஒரு நாள் வெயிட் பண்ணா கூட அத்தியாவசிய பொருட்களுடைய விலைகள் வந்து ரொம்ப அதிகம் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நீங்க இப்ப என்ன கேக்குறீங்க அப்படின்றது எனக்கு நல்லா புரியுது. ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது உண்மையிலேயே நடக்குமா அப்படின்ற மாதிரி நீங்க கேட்கலாம். ஆனா உண்மையிலேயே ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் நம்ம வேர்ல்ட் எக்கானமில நடந்திருக்குதுங்க. அது எங்கெங்க நடந்திருக்குது அப்படின்றத நம்ம இப்ப பார்க்கலாம் வாங்க. இப்ப இந்த ஹைப்பர் இன்ஃப்ளேஷன் அப்படின்றது 1923ல ஜெர்மனில ஏற்பட்டதுங்க. அப்போ ஒரு பீஸ் பிரெட்டோட விலை 1 ஹவருக்குள்ளாடியே டபுள் டைம்ஸா இன்க்ரீஸ் ஆயிடுச்சுங்க.
அப்புறம் 2000ல ஜிம்பாப்வே மக்கள் அத்தியாவசிய பொருட்களை வாங்குறதுக்கு ஒரு பேக் ஃபுல்லா பணத்தை கொண்டு போக வேண்டி இருக்குதுங்க. இவ்வளவு நேரம் இன்ஃப்ளேஷன் டைப்ஸ் பேஸ்ட் ஆன் ஸ்பீட் அப்படிங்கிற கிளாசிபிகேஷனை பார்த்துட்டு இருந்தோம். இனிமே இன்ஃப்ளேஷன் டைப்ஸ் பேஸ்ட் ஆன் காஸ்ட்ஸ் அப்படிங்கிற கிளாசிபிகேஷனை பார்க்கலாம் வாங்க. ஒரு டவுன்ல ஒரு ஃபேமஸ் ஸ்வீட் ஷாப் இருந்ததுங்க. அந்த ஷாப்ல இருக்கிற லட்டுவும் ஜிலேபியும் ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஒரு பண்டிகை காலத்துல ஸ்வீட் வாங்குறதுக்காக மக்கள் அதிகமா அந்த கடைக்கு வர்றாங்க. இந்த ஸ்வீட்ஸ் அப்படின்றது ரொம்ப லிமிட்டடா இருந்ததுனால இங்க டிமாண்ட் சப்ளையை விட அதிகமாகுதுங்க. இதனால பிரைஸ் நார்மல் டேஸை விட கொஞ்சம் அதிகமாவே இருக்குதுங்க. இததாங்க டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஒரு ஹோல்சேல் மார்க்கெட்ல சுகரோட பிரைஸும் நெய்யோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆகுதுங்க. அதனால ஷாப்கீப்பர்ஸ் ஒரு ஸ்வீட்டை செய்ய அதிக பணம் செலவு செய்ய வேண்டியது இருந்துச்சுதுங்க. அதனால பிரைஸும் ரைஸ் ஆகுதுங்க. இததான் காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் ஒரு நாள் ஒர்க்கர்ஸ் எல்லாரும் சேலரி ஹைக் வேணும் அப்படின்னு கேக்குறாங்க. உடனே ஷாப் ஓனர் சேலரி ஹைக் கொடுத்துறாருங்க. இதை காம்பன்சேட் பண்றதுக்காக ஸ்வீட்டோட பிரைஸையும் இன்க்ரீஸ் பண்றாருங்க. இப்ப கஸ்டமர்ஸ் கம்ப்ளைண்ட் பண்றாங்க, ஏன்னா ஸ்வீட்டோட பிரைஸ் ரொம்ப அதிகமாக்கிட்டீங்க அப்படின்னு. திரும்பவும் ஒர்க்கர்ஸ் விலைவாசி அதிகமா இருக்குது அப்படின்றதுக்காக திருப்பியும் ஹைக் கேக்குறாங்க. திரும்பவும் முதலாளி வேஜஸ் அதிகப்படுத்தி கொடுக்கறாருங்க. அகைன் அதை காம்பன்சேட் பண்றதுக்கு இன்னும் ஸ்வீட்டோட விலையை கொஞ்சம் அதிகப்படுத்தி விக்கிறாருங்க. இததான் பில்ட் இன் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க ஸ்வீட் ஷாப் ஒர்க்கர்ஸ் இவங்க வேஜ ஹைக் பண்ணி கேக்குறாங்கன்னா இவங்க ஸ்வீட்டை மட்டும் கன்சியூம் பண்ண மாட்டாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். இப்ப இவங்க ஸ்வீட் ஷாப் ஒர்க்கர்ஸ் இவங்க சேலரியை வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேக் வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போறாங்கன்னு வச்சுக்குவோம். பேக் ஷாப்ல இருக்க ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணி இருந்திருப்பாங்கன்னா அவங்களும் எங்களுக்கு வேஜ் ஹைக் கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருப்பாங்க. இதனால இப்போ பேக்கோட பிரைஸ் எப்படி இருக்கும்னா அதிகமா தான் இருக்கும். இதே மாதிரிதாங்க எல்லா செக்டார்லயுமே பிரைஸ் அதிகமா இருக்கும். எந்த இடத்துல போய் நீங்க எந்த ஒரு பொருளை வாங்கணும் நீங்க போனாலுமே பிரைஸ் எப்படி இருக்கும்னா அதிகமா தான் இருக்கும். ஏன்னா எல்லாருமே எங்களுக்கு விலைவாசி அதிகமாயிடுச்சு, அதனால வேஜ் அதிகப்பட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்திருப்பாங்க. ஆனா கன்சியூமர்ஸை பொறுத்த வரையில கன்சியூமர்ஸ் விலை அதிகம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு திட்டதான் செய்வாங்க. ஒர்க்கர்ஸை பொறுத்தவரையில எங்களுக்கு விலைவாசி அதிகம் ஆயிடுச்சு, அதனால எங்களுக்கு சேலரி ஹைக் பண்ணி கொடுங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்கதான் செய்வாங்க. இதுதாங்க பில்டிங் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் கவரேஜ் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன்ல இன்ஃப்ளேஷன் என்னென்ன டைப்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ ரமேஷ் அரிசி வாங்குறதுக்கு கடைக்கு போறாருங்க. இப்ப அரிசியோட விலை ரொம்ப அதிகமா இருக்கிறத கவனிக்கிறாருங்க. அப்புறம் பால் வாங்க போறாருங்க. இப்ப பாலோட விலையும் அதிகமா இருக்கிறத கவனிக்கிறாருங்க. அப்புறம் வெஜிடபிள்ஸ் வாங்க போறாரு. வெஜிடபிள்ஸோட பிரைஸும் அதிகமா இருக்கிறத கவனிக்கிறாங்க. சரி, குழந்தைங்களுக்கு கிளாத்ஸ் வாங்கலாம் அப்படின்னு போயிருந்தா கிளாத்தோட விலையும் அதிகமா தாங்க இருக்குது. அப்புறம் மெடிசன் வாங்க போறாருங்க. மெடிசனோட பிரைஸும் அதிகமா தான் இருக்குது. நெக்ஸ்ட் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டலாம்னு போறாருங்க. அப்ப ஸ்கூல் ஃபீஸும் அதிகமா தான் இருக்குது. இதுதாங்க காம்ப்ரிஹென்சிவ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்கானமில இருக்கிற அத்தனை பொருட்களோட விலையும் ரைஸ் ஆகி இருக்கிறது தான் காம்ப்ரிஹென்சிவ் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு நாள் ரமேஷ் சில விஷயங்களை கவனிக்கிறாருங்க. மத்த எல்லா பொருட்களோட விலையும் ஸ்டேபிளா இருக்கும் போது ஆனியன் பிரைஸ் மட்டும் 30 ரூபாயில இருந்து 120 ரூபாயா உயர்ந்திருக்கத பாக்குறாருங்க. ஏன்னா மழை பெஞ்சதுனால ஆனியன்ஸ் டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு கடைக்காரர் சொல்றாருங்க. அப்புறம் இன்டர்நேஷனல் ஆயில் ப்ராப்ளம் ஏற்பட்டதுனால பெட்ரோல் பிரைஸ் திடீர்னு அதிகமாகிறதையும் ரமேஷ் நோட் பண்றாருங்க. இததான் ஸ்பொராடிக் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பொராடிக் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா மத்த எல்லா பொருட்களுடைய விலையும் ஸ்டேபிளா இருக்கும் போது ஏதோ 1-2 பொருட்களோட விலை மட்டும் அதிகமாகுதுன்னா இததான் ஸ்பொராடிக் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பேஸ்ட் ஆன் கவர்மெண்ட் ரியாக்ஷன் இன்ஃப்ளேஷன் என்னென்ன டைப்ஸ் வருது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இப்போ ரமேஷ் ஒரு விஷயத்தை கவனிக்கிறாருங்க. சுகரோட பிரைஸ், ஆயிலோட பிரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிருக்குதுங்க. ஆனா அதே பொருட்களை வாங்க கடைக்கு வந்தா விலை உயர்றதுக்கு முன்னாடி என்ன விலையா இருந்துச்சதோ அதே விலையில தான் சுகரையும் ஆயிலையும் விக்கிறாருங்க. உடனே ரமேஷ் ஷாப்கீப்பர் கிட்ட மார்க்கெட்ல சுகரோட பிரைஸும் ஆயிலோட பிரைஸும் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, ஆனா நீங்க பழைய விலைக்கு விக்கிறீங்களே அப்படின்னு கேக்குறாருங்க. அதுக்கு ஷாப்கீப்பர் இந்த விலைக்கு மேல சார்ஜ் பண்ண முடியாது, ஏன்னா கவர்மெண்ட் பிரைஸ் லிமிட் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்றாருங்க. இதுதாங்க சப்ரஸ்ட் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இடத்துல பிரைஸ் ரைஸ் ஆகும்போது கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகி பொருட்களை என்ன பண்ணுவாங்கன்னா சப்சிடைஸ் பிரைஸும் கொடுப்பாங்க, இல்லது பிரைஸ் கண்ட்ரோலிங் பண்ணுவாங்க. இதனால சாதாரண மக்கள் அந்த பொருட்களுடைய உண்மையான விலையை பாக்குறதுக்கு பதிலா சப்சிடைஸ் பிரைஸ் மட்டும் தாங்க பாப்பாங்க. அப்புறம் ரமேஷ் லோக்கல் பேக்கரியில போய் ஒரு லோஃப் பிரெட் வாங்கலாம் அப்படின்னு போறாருங்க. இப்போ பிரெட்டோட விலை 20 ரூபாயில இருந்து 30 ரூபாவா இன்க்ரீஸ் ஆகிறத கவனிக்கிறாருங்க. ஷாப்கீப்பர் கிட்ட எதனால இந்த பிரைஸ் இப்படி ரைஸ் ஆச்சு அப்படின்னு கேக்குறாருங்க. அப்ப அவரு கோதுமையோட விலை
அதிகமாயிடுச்சு, இதனால பிரெட்டோட விலையும் அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்றாருங்க. அப்புறம் பார்த்தா வெஜிடபிள்ஸோட பிரைஸ், மில்கோட பிரைஸ், அப்புறம் எக்கோட பிரைஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிருக்கிறத ரமேஷ் கவனிக்கிறாருங்க. இப்ப இந்த இடத்துல கவர்மெண்ட் இன்டர்ஃபியர் ஆகாததையும் கவனிக்கிறாருங்க. ஓப்பன் இன்ஃபிளேஷன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நெக்ஸ்ட் அதர் ஸ்பெஷல் டைப்ஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன் அப்படின்னா என்னன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்னன்னா ஸ்டாக்ஃபிளேஷன். இது என்ன மாதிரி சிச்சுவேஷன்னா growth அப்படியே நின்றும், ஆனா விலைவாசி மட்டும் அதிகமாயிட்டே இருக்கும், கூடவே அன்எம்ப்ளாய்மெண்ட்டும் அதிகமாயிட்டே இருக்கும். 1970s ஆயில் கிரைசிஸ் ஏற்பட்டது இல்லையா, அப்ப வந்து ஸ்டாக்ஃபிளேஷன் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டதுங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீஃபிளேஷன். ரீஃபிளேஷன் அப்படின்றது ஒரு மாடரேட் லெவல் ஆஃப் இன்ஃபிளேஷன் தாங்க. இப்ப இந்த இடத்துல கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்கன்னா பிஸ்கல் இல்லது மானிட்டரி பாலிசிஸ் சேஞ்ச் பண்ணி இன்ஃபிளேஷனை கொண்டு வந்துருவாங்க. இது எதுக்காக கொண்டு வர்றாங்கன்னா ரிசெஷன் ஏற்படும் போது எக்கானமியை பூஸ்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ரீஃபிளேஷன் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன்ஸ் கவர்மெண்ட் இனிஷியேட் பண்றாங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா டீஃபிளேஷன். டீஃபிளேஷன் அப்படின்றது ஆப்போசிட் டு இன்ஃபிளேஷன். டீஃபிளேஷன் அப்படின்றது பிரைஸ் எல்லாமே குறைய ஆரம்பிச்சிடும். இது வந்து எக்கானமிக்கு ரொம்ப டேஞ்சரான சிச்சுவேஷன். இப்போ உங்களுக்கு டைப்ஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன் அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னா கமெண்ட் பண்ணிக்கோங்க. பை பை.